நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். எஃப் மைனர் எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி. Thank you Jesus. Hallelujah. அப்படியே தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா, தேவ பிரசன்னத்திலே தேங்க்யூ அப்பா. யாரு கண்களை திறக்க வேண்டாம். கொஞ்சம் தேவ பிரசன்னத்தில் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. டிலே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே. சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே. தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உங்க சத்தம் வரட்டுமே. உம்மையே நான் நேசிப்பேன், உன்னதரே ஏசையா வசனங்கள் தியானித்து பாதம் அமர்ந்து ஆராதிப்பே. வசனங்கள் தியானித்து ஆகமாகில்வே. இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே. பாதம் அமர்ந்து ஆராதிப்பே. வசனங்கள் நீங்க பாடும்போதே ஒரு அற்புதம் நடக்கணும், பாடும்போதே ஒரு மிராக்கிள் நடக்கணும் அப்பா. ஒரு அக்கா லம்பரா சந்தரபா ஏல் பகு ரந்த நிமைக்கவோ இருந்தேனே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ என் ஆண்டவர் இயேசு நீரே. Come on, sing with me. ஆயிரம் பேர்களில், ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே நீரே. விடிவெள்ளியே எங்கள் பிரியம் நீரே. உம்மாயே தொழுதிடுவே. விடிவெள்ளியே பிரியம் நீரே. உம்மாயே தொழுதிடுவே. முடிந்தால் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்வோமே. ஆராதனை நாயகன் நீரே. கை உயர்த்தி ஆராதிக்கும் போது இதுவரை ஜெபித்த காரியங்கள், இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் முதல் 6 மாதத்திற்குள்ளாக, ஜூன் மாதத்துக்குள்ளாக ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகள், உண்மையாய் கை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகள், என் ஆயுள் முடியும் வரை
தரவோ தொழுதிடுவே. கடைசியாய் ஒரு முறை 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோமே, ஹalleluya. ஆண்டவரே, இந்த ஜனம் உம்மை நோக்கி பார். Whatever they are expecting, whatever they are praying, ஜெபித்த காரியங்களிலே ஒரு அற்புதம், ஜெபித்த காரியங்களிலே ஒரு அற்புதம். ஆல்பகதரமமஷதே. Hallelujah. One more time. Oh, hallelujah. The heavenly presence is come down here. தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஜனங்களை விடுதலையாக்கி, ஜனங்களை ஆசீர்வதித்து, ஜெபித்தவைகளில் அற்புதங்களை பார்த்து. உங்களால் எவ்வளவு பலமாய் கரங்களை தட்ட முடியுமோ முழு பலத்தோடு கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில, நல்ல டங்ஸ்ல விடுதலையோடு 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 எல்லா கையும் முழு பலத்தோடு சத்தம் வர்ற மாதிரி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசு. நீண்ட நாட்கள் ஜெபித்தவைகள், நீண்ட நாட்கள் எதிர்பார்த்தவைகள், நீண்ட நாட்கள் காத்து கொண்டிருந்தவைகள் இந்த வருஷத்தின் பாதி வருஷத்திலே ஜூன் மாதத்திற்குள்ளாக கர்த்தர் அதுல ஒரு அனுகூலமான வாசலை திறக்கிறாரு. ஆராகபாமாமா அல்பனகந்தனமா அல்கா சந்தர ஃபியாதரமா மேக்ரா மஹந்தலமா நஹந்தரபா ஈல்பராக்கபா உஷ்யாந்தரமா. மமா நிமசந்தரலகமமா. நன்றி நன்றி நன்றி. ஆமென் ஆமெனப்பா. தேங்க்யூப்பா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்கேல் அப்படியே மைல்டா கை வச்சுக்கங்க, நம்ம எஃப் மைனர்ல வச்சுக்கங்க. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். பாஸ்டரையாவுக்கு ரொம்ப நன்றி, பாஸ்டர்மாவுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் பாஸ்டர் மைக்கேல். நான் திண்டுக்கல்ல ரெகபோத் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையில் அவனுடைய ஊழியத்தை செய்து வர என்னுடைய தகப்பனார் மூத்த ஊழியர். அவருக்கு வயது 76. கர்த்தர் ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். திண்டுக்கல்ல நல்ல ஒரு 90 அடி நீளம், 40 அடி அகலம், 22 அடி உயரம், முன்னாடி ஒரு 40க்கு 20 ஒரு பால்கனி, ஒரு 800 ஆத்துமாக்களை கொண்ட ஒரு நல்ல திருச்சபை, ஒரு தலைமை சபை, 7 கிளை சபைகள் உண்டு. ஆல் டுகெதர் ஒரு 1150 ஒரு 1200 ஆத்துமாக்கள் நியூ இயர் சர்வீஸ் வருவாங்க. நான் என்னுடைய BA MA MPhil PhD பட்டப்படிப்புகளை சோஷியல் ஒர்க்கில் முடிச்சுட்டு என் தகப்பனோடு கூட இணைந்து முழு நேரமாய் ஊழியம் செய்கிறேன். எனக்கு ஒரு நல்ல மனைவி, 2 பிள்ளைகள் உண்டு. இந்த தேசத்துக்கு நான் முதல் முறையாக வருகிறேன். நான் அழைக்கப்பட்டது வேற ஒரு சபை. அந்த சபை தான் என்னை அழைச்சிச்சு. போன வெள்ளிக்கிழமை வந்தேன். இன்றைக்கி இப்போ 11:45 எனக்கு ஃப்ளைட். ஐயாவே 7:30 மணிக்கு முடிக்கலன்னு சொன்னாலும் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். ஆமென். நான் போனோம் 7:45 ஃப்ளைட்டு. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அது உள்ளே போனோம். பொதுவாக சண்டே லீவ் போட மாட்டேன். போன சண்டே மட்டும் லீவ் போட்டிருந்தேன். அதுவுமே ஆன்லைனில் பிரசங்கிக்கிறதுக்காண்டு ஒரு உதவி செய்தார். ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் இருப்பதற்காக ரொம்ப சந்தோஷம். இங்கே நிறைய கன்னியாகுமரிக்காரங்க இருக்கிறனால சொல்கிறேன். நான் கன்னியாகுமரி பகுதியில் தொடர்ந்து நான் கன்வென்ஷனில் பேசிகிட்டே இருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் ஈத்தவிளை, மேக்கா மண்டபம், 5 கிராமம், அழகப்பாபுரம், அற்றங்கரை பள்ளிவாசல், திங்கள் சந்தை, நெய்யூர், இப்படி நிறைய. அடுத்த வாரம் வெள்ளி சனி ஞாயிறு அருமனை IPCயினுடைய ஜெனரல் கன்வென்ஷனில் பேசுகிறேன். வர்ற வெள்ளி சனி ஞாயிறு அருமனை திருவரம்பூர் அருமனை IPCயினுடைய ஜெனரல் கன்வென்ஷனில் வெள்ளி சனி ஞாயிறு பேசுகிறேன். நான் பேசுகிறேன். அந்த அம்மா, அந்த பிரசியஸ் ஜான் ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அந்திய கால அபிஷேகம், அந்த அம்மா ஒர்ஷிப் நடத்துகிறாங்க.
ஹோலி லேண்ட்னு ஒரு சேனலில் லைவில் வருது. வாய்ப்புள்ளவங்க பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவங்க மத்தியில் இருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமாம், ஆனால் உங்களை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா பாஸ்டர், பார்த்ததே இல்லையா பாஸ்டர் அப்படின்றீங்களா? இனி பார்ப்பீங்க. ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வேகமாக ஒரு வசனத்துக்கு நேராய் போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 19வது வசனம். Those who have an English Bible, please turn Genesis chapter 21 verse number 19. ஆமாம், 21வது அதிகாரம் ஆதியாகமம் 21 அதனுடைய 19வது வசனம். ஆமென். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். போதும் பாஸ்டர்மா, போதும். ஆமென். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ஆமென். என்னை கவனிக்கிறீங்களா? என்னை கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, கண் திறக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற தலைப்புல நான் பிரசங்கம் பண்றேன். ஆமாம், நீங்க சொல்லுங்க பாப்போம். கண் திறக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க. ஐயோ, கொஞ்சம் சத்தம், ஒரு 2 பாயிண்ட் கூட்டி சொல்லாமே. கண் திறக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற தலைப்புல நான் பிரசங்கம் பண்ண போறேன். ஆமா, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆமா, கண் திறக்கப்படுறதுன்னா இந்த கண்ணை பத்தி பேசல. இந்த கண்ணு நல்லா தெரியுது, சிலருக்கு என்னை மாதிரி பெரிய கண்ணா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். நான் இந்த கண்ணை பத்தி பேசல. உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு கண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ணை குறித்து பேசுறேன். ஆமா, நல்லா கவனமா கவனிங்க. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவோ இல்லை உங்கள் கைத்தட்டை வாங்குறதுக்காகவோ உங்களை குஷிப்படுத்துறதுக்காகவோ நான் சொல்லலை. ஆவியானவர் என் உள்ளத்தில் போடுறத உண்மையாக தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் சொல்கிறேன். கவனமாக கவனிங்க. இங்கே இருக்கிறதுல சில பேர் தொடர்ந்து சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமாம், தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுறீங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அது எதுவாக இருக்கலாம். ஒரு பிள்ளையினுடைய திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், வேலைக்கான காரியமா இருக்கலாம், வீசாவா இருக்கலாம், ஊர்ல இருக்கிற ஒரு காரியமா இருக்கலாம். ஏதோ ஒண்ணுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்றீங்க. காலையில் எந்திரிச்சாதான் ஜெபம், நைட்ல தான் ஜெபம், சர்ச்சுக்கு வந்தாதான் ஜெபம், ஈவன் நைட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா கூட போயிட்டு வந்து அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு தூங்குறீங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அப்பா சொல்றாரு, வர்ற ஜூன் மாதத்துக்குள்ள நான் அதுல ஒரு அற்புதத்தை செய்ய போறேன் அப்படிங்கிறார். வர்ற ஜூனுக்குள்ள அதுல நீங்க ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. இது நடக்கும். ஆமா ஆமா, கட்டாயம் நடக்கும். ஒருவேளை அப்படி இல்லைனா கூட அதனுடைய உள்ளங்கை மேகம் எழும்பும், ஒரு குட் நியூஸ் கேட்பீங்க. இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாக கர்த்தர் அதுல ஒரு அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இது நடக்கும், இது நடக்கும். இன்னும் சொல்ல போறதா இருந்தா இன்னொரு ப்ராஃபஸி சொல்லவா? எனக்கு ப்ராஃபஸினா அந்த தலையில கையை வச்சு அந்நிய பாஷை பேசி ப்ராஃபஸி சொல்றது அது மாத்திரம் ப்ராஃபஸி கிடையாது. ஆமா, அது ஒரு ப்ராஃபஸி இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளுமே தீர்க்க தரிசனம் தான். ஏற்றுக்கொள்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பாப்போம். அப்ப இன்னொரு காரியத்தை எக்ஸ்ட்ராவா சொல்றேன். அது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டது. அது ஏற்கனவே ஆயத்தமா இருக்குது. இன்னும் உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியல. சீக்கிரத்தில் அதை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதை. ஆமா, இப்ப அதாவது சவுல் தன் தகப்பனாகிய கீசுனுடைய கழுதைகளை தொலைச்சிடுறாரு. தொலைச்சு புட்டு ஒரு ஊரா போய் கழுதையை தேடி போறார். அப்ப கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்றான், ஐயா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பக்கத்துல ஒரு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் சாமுவேல், அவர்கிட்ட போய் கேட்டோம்னா நம்ம கழுதை எங்க இருக்குன்னு சொல்லிடுவாரு. அப்ப போகும்போது சாமுவேல் ஒரு 30 பேர் உட்கார்ந்து இருக்கிறதான ஒரு டைனிங்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஸ்தோத்திரம், நம்ம சவுல இப்படி உட்கார வச்சு குக்க கூப்பிட்டு சொல்றாரு, சமயக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, இவனுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டதை கொண்டு வந்து இவனுக்கு முன்பாக வைன்னு சொல்லி. என்னை கவனமா கவனிக்கணும். அப்ப வைக்கும்போது சவுலை பார்த்து சாமுவேல் சொல்றாரு, இது நீ வருவதற்கு முன்னமே உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜெபிக்கிறது, நீங்க விரும்புறது, நீங்க அபேட்சிக்கிறது, நீங்க காத்திருக்கிறது, நீங்க முயற்சிக்கிறது, நீங்க கண்ணீர் விட்டது, இட்ஸ் ஆல்ரெடி பிரிப்பேர்ட், ஆயத்தமா இருக்கு. இன்னும் உங்க கண்ணு பார்க்கல. ஜூனுக்குள்ள கண்ணை பார்க்க வைக்க போறார் ஆண்டவர். நல்ல ஒரு முறை கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. நல்ல சத்தம் வர்ற மாதிரி, சத்தம் வர்ற மாதிரி. கண் திறக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க பாபா. கொஞ்சம் சத்தமா சொல்லலாங்க. கண் திறக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். ஆமா, இன்னைக்கு அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ண போறேன். உங்களுக்கான ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது.
இந்த வயசாயிருச்சுன்னா இந்த கண்ணில் ஒரு பிறை வரும் தெரியுமா? கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல ஊரில். நம்ம தாத்தா அவங்க அப்பா அம்மாலாம் பண்ணியிருப்பாங்க, இங்கே கூட பண்ணியிருந்துருக்கலாம். கொஞ்ச நாள் கூலிங் கிளாஸ் போட்டு வெள்ளை கிளாஸ் போட்டு சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அது கண்ணு வயசாயிருச்சுன்னா கண்ணில் ஒரு பிறை வந்துடுது. சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட அனுபவங்கள் கூட கூட உள்ளார்ந்த கண்ணுக்கு ஒரு பிறை விழுந்துருது. இப்போ அடுத்து இருக்கிற ஒரு அரை மணி நேரம் ஸ்தோத்திரம், ஆண்டவர் இப்போ எல்லாருக்கும் ஒரு லேப்பை ஒரு ஆபரேஷன் பண்ண போறார், அந்த உள்ள இருக்கிற பிறையை நீக்குவதற்காக. ஆமெனா, அல்லேலூயாவா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண் திறக்கப்பட்டவர்கள். ஆமாம், சரி. என் கண்ணு திறக்க கூடாதபடிக்கு எனக்கு இருக்கிற தடைகள் என்னென்ன அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் நான் பேச போறேன். ஆமென். கண்கள் திறக்க கூடாதபடிக்கு ஏன் கண்ணு குருடாக்கப்பட்டு, ஏன் எனக்கான ஆசீர்வாதத்தை இன்னும் ரிசீவ் பண்ண முடியல, ஏன் எனக்கானதை இன்னும் பார்க்க முடியல, ஏன் என்னுடைய காரியங்களில் இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு ஒரு 4 காரியம் பேச போறேன். அதெல்லாம் நீங்க விட்டுருங்க, உங்களுக்கானதை உங்கள் கண்கள் பார்க்க போகுது அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ண போறேன். கவனமா கவனிக்கிறீங்களா? ஆமென். திரும்ப சொல்லுங்க, கண் திறக்கப்பட்டவர்கள். நம்ம பிரசங்கம் பண்ணும்போது கண்ணை திறந்தே கேட்கணும், கண் திறக்கப்பட்டவர்கள். சரி, நான் அதை 1 by 1 சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற சம்பவத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு உள்ள இருந்தே 4 பாயிண்ட் பேசுவேன். உங்களை அங்க திருப்பு, இங்க திருப்பு, அங்க திருப்புலாம் உங்க கையை ஒடிக்க மாட்டேன். அந்த பேசேஜுக்குள்ள இருந்தே நான் டிராவல் பண்ணி ஒரு 4 பாயிண்ட பேசிட்டு கிளம்பிடுவேன் நான். சரிங்களா? கவனமா கவனிங்க. ஆமா, நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பன் என்று அழைக்கப்படுறது யாரு? ஆபிரகாம் ஐயா. விசுவாசிகளுக்கெல்லாம் தாய் என்று அழைக்கப்படுறவங்க யாரு? சாராமா. இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தாரு? உன் கற்பத்தின் கனியை கொண்டு பூமியில் இருக்கிற வம்சங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அது நடக்கிறதுக்கு இட் வில் டேக் a prolonged period. ரொம்ப கால அவகாசம் ஆகுது. நம்ம அப்பா மாதிரி வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, அப்படிதானே? வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுப்பாரு. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை விட நம்ம அப்பா நிறைய வாக்குத்தத்தத்தை அள்ளி கொடுப்பாரு. வருஷம் பிறந்தா வாக்குத்தத்தம், மாசம் பிறந்தா வாக்குத்தத்தம், பிறந்த நாளைக்கு வாக்குத்தத்தம், கல்யாண நாளைக்கு வாக்குத்தத்தம், தினமும் ஒரு மண்ணா. வாட்ஸ்அப்ல வாக்குத்தத்தம், ஸ்டேட்டஸ்ல வாக்குத்தத்தம், ஃபேஸ்புக்ல வாக்குத்தத்தம், இன்ஸ்டால். அடேங்கப்பா, வாக்குத்தத்தங்களுக்கு குறைவே இல்லை. ஆனா நடக்குதான்னு பார்த்தாதான் நடக்க மாட்டேங்குது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் தான் சொல்றாரு, என்று முதல் தான் தெரிய மாட்டேங்குது. அப்ப நல்லா கவனிங்க. சும்மா கூடாரத்துக்குள்ள படுத்துக்கிட்டு இருந்தவனை வெளியில கூட்டு வந்து இந்த நட்சத்திரத்தெல்லாம் எண்ணிப்பாரு, அந்த அளவுக்கு உனக்கு புள்ள வரக்குன்றாரு. இங்க ஒன்னே பறக்காம கிடக்குது. என்ன, சும்மா கூடாரத்துக்குள்ள படுத்திருந்தவனை வெளியில கூட்டு வந்து இந்த மண்ணெல்லாம் எண்ணிப்பாரு, அந்த அளவுக்கு உனக்கு புள்ள வரக்குன்றாரு. ஒரு புள்ள கூட பறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா வாக்குத்தத்தம் கையில இருக்கு. இப்ப சாராமா வந்து சொல்றாங்க, கவனிக்கிறீங்களா? சாராமா சொல்றாங்க, யோ வாக்குத்தத்தம் எல்லாம் நல்லாதாயா இருக்கு, கையில புள்ள தான் பறக்க மாட்டேங்குது. ஒன்னு செய்யி, நம்ம வீட்டில் ஒரு அடிமை பெண் ஒருத்தி இருக்கா, வேலைக்காரி ஒருத்தி இருக்கா, ஈஜிப்ட்ல இருந்து அவளை அடிமையாக கொண்டு வந்திருக்கிறோம், அவளோடு சேரும், அவள் மூலமாய் நம்ம வீடு கட்டப்படும், நமக்கு ஒரு புள்ள பிறக்கும் அப்படின்னு அந்த அம்மா ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. நல்ல புருஷனா இருந்தா என்ன சொல்லணும்? வாயிலடி 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 இப்படிலாம் சொல்லலாமா டார்லிங்? உன்னை தவிர நான் யாரையாவது ஏறெடுத்து பார்ப்பேனா? ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னு சொல்லியிருந்தா நல்ல புருஷன். இந்த புருஷன் அவளை பார்த்து கேட்கிறார், என்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம், நீயே ஒரு டேட்டா சொல்லுங்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, ஆகாரோட சேர்ந்துட்டாரு. ஆகாரோட சேர்ந்து இந்த ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறக்கிறான் ஒரு புள்ள. அவன் பேரு இஸ்மவேல்னு பேரு. வேகமா வாங்க, நான் கொஞ்சம் விரட்டி போறேன். ஒரு புள்ள பிறந்துருச்சு, இஸ்மவேல்ன்ற பேரு. இவன் தேவ திட்டத்திலேயே இல்லை, இவனை பத்தி ஆண்டவர் சொல்லவே இல்லை. இவன் தேவனுடைய திட்டத்தில் இல்ல, அவன் தேவனுடைய தரிசனத்தில் இல்லாதவன், இவன் மாம்சத்துக்குரியவன். இவன் பிறந்தாச்சு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏசப்பா என்ன சொன்னாரு? கவனமா கவனிங்க. அதாவது ஆபிரகாம் பிளஸ் சாராள் இஸ் ஈக்குவல் டு ஈசாக். இது தேவனுடைய திட்டம். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் பிளஸ் சாராள் இஸ் ஈக்குவல் டு ஈசாக். இது தேவனுடைய திட்டம். ஆனா மனுஷ திட்டம் என்னது? ஆபிரகாம் பிளஸ் ஆகார் இஸ் ஈக்குவல் டு இஸ்மவேல்.
இஸ்மவேல். இது மனுஷ திட்டம். இப்ப கவனிங்க, மனுஷ திட்டம் பிறந்துருச்சு. ஆமா, வந்துருச்சு. இப்படியே ஒரு ரூட் போய்கிட்டே இருக்கும்போது இங்கிட்டு சாராமா ரூட்டும் போயிட்டு இருக்குது. இங்க சாராமாவுக்கும் ஆபிரகாமுக்குமான ஒரிஜினல் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கும் பிறந்துருச்சு. இப்ப நல்லா கவனிங்க, ஒரிஜினலும் பிறந்துருச்சு, டூப்ளிகேட்டும் பிறந்துருச்சு, வாக்குத்தத்தமும் பிறந்துருச்சு, மாம்சமும் பிறந்துருச்சு. இப்ப ரெண்டு வளருது, ரெண்டு வளருது, ரெண்டு வளருது, ரெண்டு வளருது. ஆவி மாம்சம், ஆவி மாம்சம், ஆவி மாம்சம், ஆவி மாம்சம், ஆவி மாம்சம், ரெண்டு வளர்ந்துகிட்டே போகுது. நமக்குள்ள கூட இது ரெண்டுமே வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. ஆமா, வளர்ந்துகிட்டே இருக்குதா இல்லையா? ரெண்டுமே வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆவியும் வளருது, மாம்சமும் வளருது. வெள்ளிக்கிழமையான ஆவி சொல்லுது, இன்னைக்கு கர்த்தருடைய நாள், ஊர்ல இருந்தா இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர், இன்னைக்கு உபவாசம் எடுப்ப அப்படின்னு ஆவி சொல்லுது. மாம்சம் சொல்லுது, ஆத்தாடி வேண்டாம், சுகர் 600 இருக்குது, 2 இட்லியை தின்ட்டு மாத்திரையை போட்டுரு அப்படின்னு மாம்சம் சொல்லுது. அப்படிதானே? ஆவி சொல்லுது, பொய் பேசாத, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை, பொய்யர் அனைவரும் 2ஆம் கடலாகி அக்கினி நரகத்துல தள்ளப்படுவார்கள் அப்படின்னு ஆவி சொல்லுது. ஆனா மாம்சம் சொல்லுது, இந்த பாரு, பாசு கிட்ட எக்கு தப்பா மாட்டிக்கிட்ட, ஒரு பொய்ய சொன்னாதான் தப்பிப்ப, ஒரு பொய்ய சொல்லு, திருவிருந்த அன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நாக்க நீட்டி வாங்கி தின்னுக்குருவான் அப்படின்னு மாம்சம் சொல்லுது. அப்ப ஆவிக்கும் மாம்சத்துக்கும், ஆவிக்கும் மாம்சத்துக்கும் தினம் தினம் என்ன நடக்குது? யுத்தம் நடக்குது. அப்படிதானே? ஆமா, கண்ணு சொல்லுது பார்க்காத, அடுத்தவங்க முன்னாடி பார்க்காத, அடுத்தவங்க முன்னாடி அடுத்தவனுடைய மனைவி இச்சையோடு பார்க்க கூடாது அப்படி கண்ணு சொல்லுது. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியான சொல்றாரு, மாம்சம் சொல்லுது, லைட்டா பாரு, அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆவிக்கும் மாம்சத்துக்கும், ஆவிக்கும் மாம்சத்துக்கும், ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நல்ல கவனிங்க, யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஈசாக்கு இஸ்மவேல், ஈசாக்கு இஸ்மவேல், ஈசாக்கு இஸ்மவேல், ரெண்டு வளருது 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 வளர்ந்து ரெண்டு ஒரு கட்டத்தில் முட்டிக்கிட்டு நிக்குது. என் ஸ்நாக்ஸ் அவன் தூக்கிட்டான், என் பேனாவை தூக்கிட்டான், என் பென்சிலை தூக்கிட்டான், என் முறுக்க தூக்கிட்டான், என் லட்டை தூக்கிட்டான், என் ஸ்நாக்ஸை தூக்கிட்டான் அப்படின்னு ஒரே சண்டைக்காடு. இப்போ இந்த சாராமா வருது, ஆபிரகாமை பார்த்து சொல்லுது, யோ இது செட் ஆகாது, அந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் துரத்தி விடும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. இந்த அம்மா தான் சொன்னிச்சு சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு, இந்த அம்மா பேச்சை கேட்டு அவர் சேர்த்தாரு. இப்போ இதே அம்மா என்ன சொல்லுது? நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். துரத்தி விடுன்னு சொல்லுது. சொன்ன உடனே இவரும் துரத்துறாருங்க. சேருன்னு சொன்னால் சேர்த்துக்கிறோம், துரத்துன்னு சொன்னால் துரத்திடுவோம், எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரு. இப்போ நல்லா கவனிங்க, துரத்தும் போது 3 பொருளை கொடுத்து துரத்துறாருங்க. 3 பொருளை கொடுத்து துரத்துறார். ஆமா, அக்கா ஏதோ ரொம்ப எழுதிக்கிட்டு இருக்கா, எழுதிட்டு 3 பொருள். ஒன்று என்னன்னா, ஒரு சீலை, நான் கதை தான்க்கா சொல்றேன் கேளுக்கா. ஒரு சீலையை விரிச்சு அதுல நல்ல கவனிங்க, 5 அப்பத்தை வைக்கிறாரு. 5 அப்பத்தை, ஒரு சீலையை விரிச்சு 5 அப்பம். 5 அப்பம் எங்க பாஸ்டர் இருக்குன்னு சண்டைக்கு வரக்கூடாது. நான் எப்பயுமே பிரசங்கம் பண்ணும் பொழுது கொஞ்சம் இஸ்ரவேலுடைய சரித்திரத்தெல்லாம் அப்படி மிக்ஸ் பண்ணி பேசுற ஆளு, சரிங்களா? அப்போ ஒரு 5 அப்பம் வைக்கிறார். 5 அப்பம்னா நல்ல இவ்வளோ பெரிய அப்பம். உங்க ஊர்ல பார்த்தாயா இந்த குப்பூசுன்னு ஒன்று சொல்றாங்க பாருங்க, இவ்வளோ தண்டிக்கு இருக்குது பாருங்க. சின்ன குப்பூசு இல்லை, தந்தூரி வாங்கினா கொடுக்கறது இல்லை, பெரிய குப்பூசு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதுல இவ்வளோ மொந்தையா இருக்கிற மாதிரி ஒரு 5 வாங்கி அதை வச்சு ஒரு முடி போட்டு இந்த தோல்ல வச்சாச்சு. இந்த தோல்ல இப்ப என்ன இருக்குது? கொஞ்சம் பேசுங்கனே. 5 அப்பம் இருக்கு. ஆமா, அப்புறம் இன்னொரு தோல்ல என்ன இருக்குன்னா, தோத்துறோம், ஒரு 15 லிட்டர் தண்ணி. அந்த வாட்டர் பாட்டில் கொடுங்கக்கா, தந்துருவேன் நான், பயப்படாம தாங்கண்ணே. ஏற்கனவே 30 கிலோ சேர்ந்துருச்சு, எனக்கு கொண்டு போக மாட்டேன். இப்ப கவனிங்க, இன்னொரு துருத்தியில 15 லிட்டர் தண்ணி. 15 ஒரு துருத்தின்னு போட்டிருக்கு. ஒரு துருத்தினா 12 இருந்து 15 லிட்டர் தண்ணி. அதை ஒரு தோல்ல வச்சாச்சு. இப்போ இந்த தோல்ல என்ன இருக்குது? 5 அப்பம். இந்த தோல்ல என்ன இருக்கு? 15 லிட்டர் தண்ணி. முன்னாடி ஒரு தூரி கட்டி புள்ள. அப்பம், தண்ணி, புள்ள. எது மைக்கு இதா? சரி, இதை தூக்கிக்கிட்டு நல்லா கவனிங்க, அவ போறா, வனாந்திரத்துல போறா. ஆகாரே, எங்க போற தெரியாது. எப்படி இந்த பிள்ளைய வளர்க்க போற தெரியாது. இந்த பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவ தெரியாது. உன் எதிர்காலம், உன் பிள்ளையின் எதிர்காலம் தெரியாது அப்படின்னு வனாந்தரத்தில் போய்கிட்டு இருக்கிறா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில கூட ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு சின்ன பயம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கலாம். இப்ப இந்த தேசத்தில் இருக்கிறேன், அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? என் மனைவியின் நிலை என்ன? என் பிள்ளையின் நிலை என்ன? என் பிள்ளை முடியாதவளா இருக்கிறானே, என் பிள்ளைக்கு சரியா படிப்போ இல்லையே, என் பிள்ளை ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறானே,
நம்ம நினைக்கிறோம், நம்ம ஊரில் இருக்கிறவங்கலாம் நம்மளை பற்றி அவளுக்கு என்னப்பா பெகரின்ல இருக்கிறா, அவருக்கு என்னப்பா பெகரின்ல இருக்கிறாரு. ஆனால் இங்கே இருந்தால் தான் அங்கே இருக்கிற ஒவ்வொரு நினைவும் குத்திக்கிட்டு இருக்கும். விட்டுட்டு வந்திருக்கிறோமே, என் பிள்ளையுடைய நிலைமை என்ன, என் எதிர்கால நிலைமை என்ன அப்படிங்கிற ஏதோ ஒரு பயத்தில் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருப்பீங்கன்னா, இந்த செர்மன் முடிகிற வரைக்கும் கவனமாக கவனிங்க. ஆவியானவர் ஏதோ ஒன்றை உங்களோடு கூட பேச விரும்புகிறார். கவனமாக கவனி தேவ பிள்ளையே. இதை 3 எடுத்துக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறா. அப்பத்தை சாப்பிட்றா, தண்ணியை குடிக்கிறா, பிள்ளைக்கு அப்பத்தை கொடுக்குறா, தண்ணியை குடிக்கிறா. ஒரு கடி ஒரு குடி, ஒரு கடி ஒரு குடி. கொஞ்ச நாள்ல அப்பமும் தீந்துருச்சு, தண்ணி தீந்துருச்சு. இப்ப புள்ள கேட்கிறா, அப்பா தண்ணிமா, அம்மா தண்ணி, அம்மா தண்ணி அப்படின்னு புள்ள கேட்கிறானேன்னு சொல்லி துருத்தியை திறந்து பார்த்தா துருத்தியில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அவன் முடிவு பண்ணிட்டா, என் புள்ள செத்துரும், என் புள்ளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இந்த வனாந்திரத்தில் சுற்றி திரிகிற ஆகாயத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் என் பிள்ளையின் மாம்சம் ஆமா கரியாக போகுது. என் புள்ள செத்துருச்சுன்னா எனக்கு என்ன நம்பிக்கை, நானும் செத்துருவேன். இந்த வனாந்திரத்தில் 2 பொணவள போகுது அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டு ஒன்று செஞ்சா, தன் பிள்ளைய கொண்டு போய் ஒரு செடிக்கு கீழாக ஒரு அம்பு பாய்கிற தூரத்தில் விட்டுட்டு அங்க தூரமா வந்து முழங்கால் படிக்கிட்டு 2 கைகளை உயர்த்தி பார்த்து ஜெபம்னா. நல்ல கவனி தேவ பிள்ளை, ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்றேன். இந்த கண்களை மூடி ஜெபம்னா கர்த்தர் இந்த கண்களை திறக்க ஆரம்பித்தார். இந்த கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் இந்த கண்களை திறக்கிறாரு. சொல்றாண்டவரே, என்னை காண்கிற தேவனே, நானும் இவ்விடத்திலே கண்டேன். என்னை காண்கிற தேவனப்பா, நீர் என்னை காண்கிற தேவன். You know my situation, you know my situation. என் சூழ்நிலைகளை அறிந்தவர் ஆண்டவரே. என் புருஷன் என்னை கைவிட்டுட்டா, என் புள்ள செத்துக்கிட்டு இருக்கிறா, இனி எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என் புள்ளதான். என் புள்ளையும் செத்துட்டான, நானும் செத்துருவேன். ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே. அவ ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்லிட்டு இந்த கண்ணை திறக்கிறாள். அவளுக்கு முன்பாக ஒரு ஊற்றை பார்க்கிறாள். நல்ல கவனிங்க. காளியா போன தன் துருத்தியை எடுத்தாள், அதுல தண்ணியை எடுத்தாள், பிள்ளைக்கு கொடுத்தா, தண்ணியை பிடிச்சா, பிள்ளைக்கு கொடுத்தா. செத்துக்கிட்டு இருந்த பிள்ளை உயிரோடு கூட எழும்ப கர்த்தர் உதவி செய்ய. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, கவனமா கவனிங்க, கொஞ்சம் ஷார்ப்பா கவனிங்க. அந்த வசனத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா 21:14 நீங்க படிச்சீங்கன்னா, பாஸ்டமா படிங்க பாஸ்டமா, 21:19 படிங்க பாஸ்டமா. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு. போதும் பாஸ்டமா, தண்ணீர் துறவை கண்டுன்னு போட்டிருக்கா, தண்ணீர் துறவை ஏற்படுத்தினார்னு போட்டிருக்கா? உங்க பைபிள் என்னக்கா போட்டிருக்கு? கண்டுன்னு போட்டிருக்கா. ஐயா உங்க பைபிள் என்ன போட்டிருக்குது? கண்டு. அப்படின்னா நல்லா கவனிங்க, ஒரு சத்தியம் சொல்றேன், கவனமா கவனிங்க. அந்த துறவு அவள் ஜெபித்த பொழுது அங்கே ஒரு அற்புதம் நடந்து உருவானது அல்ல. அது ஒண்ணு அந்த இடத்துல ஒரு 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 பச்சை தண்ணி திராட்சை ரசமா மாறின மாதிரியோ, ஒரு ஊமை பேசின மாதிரியோ, ஒரு மரித்த சடலம் உயிரோடு எழும்பின மாதிரியோ, ஒரு கொன்னை வாயன் சுகமாகின மாதிரியோ, ஒரு நிமிர முடியாத கூனி நிமிந்த மாதிரியோ ஒரு அற்புதம்லாம் ஒண்ணு நடக்கல. அந்த துறவு ஏற்கனவே அங்கதான் இருந்துச்சு. இவ்வளவு நேரம் அவ கண்ணுக்கு தெரியல, இப்ப கண்ணு திறந்த உடனே அந்த ஊற்றை அவ பார்க்கிறா. சத்தியம் புரிஞ்சவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்போம். இட்ஸ் ஆல்ரெடி தேர். அது 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் படிக்கணும். அதுல ஆண்டவர் வானத்தையும் பூமியில் இருக்கின்ற சராசரங்களையும் ஊரும் பிராணிகளையும் நட்சத்திரங்களையும் ஆகாய மண்டலங்களை உருவாக்கும் போது அந்த ஊற்றையும் அங்கதான் என்ன செஞ்சிருந்தாரு? உருவாக்கி வச்சிருந்தாரு. ஆனா இம்புட்டு நேரம் அந்த அம்மா கண்ணுக்கு தெரியல, இப்ப அந்த அம்மா கண்ணுக்கு தெரியுது. சத்தியம் புரியுதுங்களா? ஒரு அற்புதம்லாம் நடக்கல சார், ஒரு அற்புதம். சில தமிழ் பைபிள் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா போய் அப்படி ஜோம் இப்படி உழுவாக, இங்கனக்குள்ள என்னமோ அப்படி ஒரு ஆடும், அதுக்குள்ள இருந்து அப்படி ஒரு தண்ணி புறப்பட்டு வரும். அதெல்லாம் கிடையாது, அது ஏற்கனவே அங்கே தான் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் அந்த அம்மா கண்ணுக்கு தெரியல, இப்போதான் அந்த அம்மா கண்ணுக்கு தெரியுதாமா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அது எப்படி அவ முன்னாடி இருந்த ஊற்று அவ கண்ணுக்கு தெரியாம போச்சு? ரொம்ப ஆவிக்குரிய விதத்தெல்லாம் பேசாம சாதாரணமா யோசிங்க. இப்ப என் கண்ணு முன்னாடி இருக்க இந்த வீடியோ கேமரா எப்படி எனக்கு தெரியாம போகும்? என் கண்ணு முன்னாடி இருக்க இந்த டிவி எப்படி எனக்கு தெரியாம போகும்?
என் முன்னாடி இருக்கிற இந்த கீபோர்டு எப்படி எனக்கு தெரியாம போகும்? சொல்லுங்க, புரியுதுங்களா? அங்கதான் இருக்குது, அது எப்படி தெரியாம போகும்? நான் ஒன்று சொல்றேன், கவனமா கவனிங்க. ஒரு முறை ஒவ்வொரு வாரமும் எங்க சர்ச்சில் திங்கக்கிழமையான என் டேபிளுக்கு ஒரு லிஸ்ட் வரும். யார் யாரெல்லாம் வரல, எந்த குடும்பம் வரல அப்படின்னு முன்னாடி இருக்கிற வரவேற்கிறதுக்கு 2 பேர் நிற்பாங்க. ஆம்பளை சைடு 2 பெண்கள் சைடு. தோத்திரவாத வாங்க, தோத்திர வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, கீழே நிரம்பிடுச்சு மேலே போங்க அப்படின்னு வரவேற்கிறதுக்கு 2 பேர் நிற்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த லிஸ்ட்லாம் எடுத்துருவாங்க. யார் வரல அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து திங்கக்கிழமை என் டேபிளுக்கு வரும். அஸ் அ பாஸ்டராக நாங்கள் என்ன செய்வோம், போன போட்டு ஏன் வரல, ஏமா வரல, கல்யாணத்துக்கு போனேன், காதுகுத்துக்கு போனேன், சடங்குக்கு போனேன், பூ புனித நீராட்டு விழாக்கு போனேன், பரிசை எழுத போனேன் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் காரணம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நான் ஒரு அம்மாவுக்கு போன் அடிக்கிறேன், ஏமா நீ வரல அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் நானு மேல 3வது ரோல்ல 5வது மனுஷியா குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருந்தேன் பாஸ்டர். ஐயோ சாரிம்மா, நான் ஒன்றா தெரியாமல் பார்க்க. அதோட அதை நிறுத்தலை. அடுத்து அந்த அம்மா இன்னொன்று சொல்லிச்சு, பாஸ்டர் நீங்கள் எல்லாரையும் பார்த்திய, என்ன மட்டும் பார்க்கல பாஸ்டர். ஆனால் அதான் உண்மை. அது தூணுக்கு பின்னாடி மறைஞ்சு தூங்குனா யாரு பாப்பா? அப்ப எல்லாத்தையும் பார்த்தனாமா அந்த அம்மாவை பார்க்கலையாமா. அது மாதிரி தான் இந்த ஆகாரம்மா அந்த வனாந்தரத்தில் எதை எதையோ 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 பார்த்துச்சு. பார்க்க வேண்டிய ஊற்ற முடிங்கல. நீ தானடா ஆரம்பிச்ச, நீ முடின்ற மாதிரி உட்கார்ந்துருக்கத பாருங்களேன். எதை எதையா பார்த்துச்சு, பார்க்க வேண்டிய ஊற்ற பார்க்காம போயிடுச்சு. அப்படி என்னத்தை பாஸ்டர் பார்த்துச்சு? ஒரு 4 காரியத்தை பார்த்துச்சு. அதை தான் இப்போ பிரசங்கம் பண்ண போறேன். பார்க்காதிய நம்பர் 1, பார்க்காதிய நம்பர் 2, பார்க்காதிய நம்பர் 3, பார்க்காதிய நம்பர் 4, பாருங்க ஊற்றாகிய அப்பா இயேசு 5 அப்படின்னு பிரசங்கிச்சு முடிக்க போறேன். ஏதாவது புரிஞ்சுச்சா? மனசிலாயோ? ஆமேனா? சரி. அப்படி என்னத்தை பாஸ்டர் பார்த்துச்சு? ஆசி ஆகலையோ நான் முடிக்கணும். ஆமா, இப்ப கவனிங்க. 1 by 1 நான் பிரசங்கிக்க போறேன். ஆமா, தோத்திரம். அக்கா படத்தை வரைஞ்சிட்டு அழிக்கிறாங்க. ரைட். 14வது வசனத்தை படிங்க பாப்போம். பாஸ்டர்மா படிங்க. பாஸ்டர்மா 14வது வசனத்தை படிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாரின் தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அடுத்து படிங்க பாஸ்டர்மா. அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். போதும் பாஸ்டர்மா. இப்ப நல்லா கவனிங்க. அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆமா, இப்ப நல்லா கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 1, வனாந்தரத்தை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். ஆமா, நான் சொல்றது அப்படி நான் சொன்னதுக்கு பின்னாடி சொல்றீங்களா? சொல்றீங்களா? வனாந்தரத்தை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். ஐய, நான் சொல்லுங்க. வனாந்தரத்தை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கு. வனாந்தரத்தை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். ஆமா, நல்லா கவனிங்கய்யா, நல்லா கவனிங்கம்மா. வனாந்தரம்னா என்ன பாஸ்டர்? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன பாஸ்டர்? சொல்றேன் கேளுங்க, நல்லா கவனிங்க. இத நான் உனக்கு வாங்கி தாரேன், நான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன், நான் உனக்கு ஒர்க்கிங் விசா வாங்கி தாரேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கண்ணே கலங்காம பார்த்துக்கிறேன், வெங்காயம் கூட வெட்ட விடாம நான் உன்னை தங்கம்னு தாங்குறேன், நான் இருக்கேன் உனக்கு, நான் பார்த்துக்கிறேன் உனக்கு, நான் செய்கிறேன் உனக்கு அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு நானா சொன்னேன்? நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேனே, நான் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. நம்பிக்கை துரோகிகள். இவங்களுக்கு பேர் வனாந்தரமான மனிதர்கள்னு பேரு. people they are stone hearted one, people they are dried one. அவங்களுக்கு வனாந்தரமான மனசு.
செய்கிறேன், வாங்கித்தாரேன், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து விலகுகிறாங்க. பார்த்தீங்களா? இவர்கள் எல்லாம் நம்பிக்கை துரோகியான ஸ்தோத்திரம் வனாந்தரமான மனிதர்கள். இன்னைக்கு அப்பா பேசுறாரு, எந்த மனுஷனையும் நம்பாதீங்க சார். சார் நல்ல கவனிங்க, எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எந்த அதிகாரியும் நம்பாதீங்க, எந்த எம்எல்ஏ, எம்பி, கலெக்டர், அரசியல்வாதி, போலீஸ்மேன், ஹையர் அபிஷியல்ஸ் யாரையும் நம்பாதீங்க. நம்ப வேண்டிய ஒன்று ஊற்றாகிய இயேசப்பா மாத்திரம் நம்புங்க. யாரோட ஆண்டவர் டைரக்டா பேசுறாரு, யாரோட பேசுறாரு. ரொம்ப சில மனுஷனை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, அவரை வச்சு காரியத்தை முடிச்சிருவேன், அவரை வச்சு சாதிச்சிருவேன், அவர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிருவாரு அப்படின்னு யாரையோ ரொம்ப நம்புறிய. நான் சொல்றேன், அவர் தான் உங்களுக்கு ஆப்படிக்கிற முதலா இருப்பாரு. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க சார், எந்த மனுஷனையும் நம்பாதீங்க சார். நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம், அவன் காலையிலே பூத்து மாலையிலே மறைகிற ஒரு பூவுக்கு ஒரு புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறான். Don't believe anyone. யாரோட சொல்றாரு, அப்பா சொல்றாரு, மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க. எந்த மனுஷன் மேலையும் அபார நம்பிக்கை வச்சிடாதீங்க. நம்பிக்கைக்கு உரியவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. முடிஞ்சால் அப்படி 2 கைகளை உயர்த்தி, நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன், உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டே வாக்குத்தத்தம் செய்தவரே. சொல்லுங்க, வாக்குத்தத்தம் ஆமென் செய்தவரே. வாழ்க்கையெல்லாம் உங்க வார்த்தை தானே. ஓ வாழ்க்கையெல்லாம் அப்படி கையில பைபிளை தூக்கி சொல்லுவோமா? பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் முந்தன். ஆற்றல் மிக்கது ஜீவன், நம்பிக்கைக்கு. ஆமென். மகா அழகா பாடுறால. எந்த மனுஷனை நம்பாதீங்க. டோன்ட் பிலீவ் எனிஒன். எனக்கு ரொம்ப நேரம் உள்ள டிராவல் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என் சூழ்நிலை நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க. ஆனா சிம்பிளா சொல்றேன், டைரக்டா சொல்றேன், எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. அப்பா, நான் ஊற்றுன்னு யாரை சொல்றேன்னா, இந்த உலகத்துல ஒரு ஊற்று, ஜீவ ஊற்றாகி அப்பா, அவரை மட்டும் பார்த்துட்டே இருங்க. நம்பர் டூ, அடுத்த வசனத்தை படிங்க பாஸ்டம்மா. அடுத்த வசனத்தை படிங்க, 15 படிங்க பாஸ்டம்மா. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு. போதும். நல்லா கவனிங்க. நம்பர் 2, துருத்தியை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். சொல்லுங்க. துருத்தியை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். தம்பி, நீங்க தமிழ் தானமா? சரி, சொல்லுங்க பாப்பா. துருத்தியை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். ஆமா, முதல்ல எதை பார்க்கறதை நிறுத்த சொன்னேன்? ஆமா, அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன சொன்னேன்? வெரி குட். ஆமா, இப்ப துருத்தியை பார்ப்பதை நிறுத்துங்கள்னா என்னது? நல்லா கவனிங்க. இந்த அம்மா கிட்ட எத்தனை லிட்டர் தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னேன்? 15 லிட்டர். இந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் இந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என்கிட்ட தண்ணி இருக்கு, ஐ ஹேவ் வாட்டர், நான் குடிச்சுக்குவேன், என் பிள்ளை கொடுத்துக்குவேன், நான் குடிச்சுக்குவேன், என் பிள்ளை கொடுத்துக்குவேன், என் பிள்ளை கொடுத்துக்குவேன், நான் குடிச்சுக்குவேன். அப்ப இந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் நான் என் பிள்ளைய மாறி மாறி குடிச்சுக்குவான். எவ்வளவு நாளைக்கு குடிப்ப?
ஒரு நாளைக்கு தண்ணி காலியா போயிருச்சே, இப்ப என்ன பண்ணுவ? How many of you understand what I'm saying? ஐயா நல்லா கவனிங்க. துருத்தி என்கிட்ட இருக்கு, தண்ணி என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட அறிவு இருக்கு, என்கிட்ட ஆள்பலம் இருக்கு, என்கிட்ட பணபலம் இருக்கு. சொல்லாதீங்க சார், ஒரு நாள் காலியா போயிடும் சார். முதல்ல சொன்னேன் அடுத்தவங்களை பார்க்காதீங்கன்னு, ரெண்டாவது சொல்றேன் உங்களையே பார்க்காதீங்க. சத்தியம் புரியுதுங்களா? உங்களையே, உங்க திறமை, உங்க அறிவு, உங்க ஞானம், உங்க பலன். நானு பெகரீன்ல சம்பாதிச்சு ஊர்ல கட்டின ஊடாக்கும் ஊடு. நானு பெகரீன்ல போய் எல்லாரும் என் குடும்பத்தை இங்க கொண்டு வந்த நாக்கும். நான் கட்டின வீடு, நான் வாங்கின வண்டி, நான் சம்பாதிச்சது, என் வீடு, என் வேலை, என் காசு. சொல்லாதீங்க. அப்புறம் எப்படி சார் சொல்றது? அவர் கிருபையா கொடுத்தாருங்க, அவர் கிருபையா அந்த நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க, அவர் கிருபையா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. உங்க பலனை நம்பாதீங்க சார், உங்க பணத்தை நம்பாதீங்க, உங்க அறிவை, உங்க அழகை நம்பாதீங்க சார். நல்லா கவனிங்க. பணம் ஒரு மனுஷனை காப்பாத்திருமா சார்? சார் பணம் காப்பாத்திருக்குன்னா 2019, 20, 21 கொரோனாவில் அத்தனை பேர் தப்பிச்சிருக்கலாமா வேண்டாமா சார்? இந்த உலகத்தில் லஞ்சமே வாங்காத ஒண்ணுன்னா மரணம். தூக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை கோடி கொடுத்தாலும் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி 2019, 20, 21 பணத்தை வச்சு உசுரை காப்பாத்திருக்கலாம்னா நம்ம இந்தியாவில் அத்தனை சினிமா நடிகர்கள், முன்னணி பாடகர்கள், காமெடி நடிகர்கள் அவங்கெல்லாம் 2019, 20, 21 கொரோனா டைம்ல ஆஸ்பத்திரி வாசல்ல போய் கதவு கார்ல இருக்கிற 4 கதவையும் திறந்து ஓட்டு ஒரு ரூம் கிடைக்காம, ஒரு பெட் கிடைக்காம, ஒரு சிலிண்டர் கிடைக்காம செத்தாங்களா இல்லையா சார்? அவங்கள்ட்ட இல்லாத பணமா நம்மள்ட்ட இருக்குது? அவங்க எவ்வளவு கோடி வச்சிருக்கிறாங்க, ஆனா அவ்வளவு காசை வச்சு காப்பாற்ற முடிஞ்சா சார்? முடியலையே. அதெல்லாம் தாண்டி கர்த்தர் இன்னைக்கு உங்களை 2026 பிப்ரவரி 13 உட்கார வச்சிருக்கிறார்னா அப்பா பாராட்டி இருக்கிற கிருபை சார், தயவு சார். ஆமாமா இல்லையா? ஆமாப்பா. உங்க நம்பிக்கை உங்களை நீங்களே பார்க்காதீங்க சார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கும் கொரோனா வந்துச்சு, உங்களுக்கு தான் கொரோனா பாசிட்டிவ் வந்துச்சு, உங்களுக்கு தான் ருசி தெரியல, மோப்பம் தெரியல, உங்களையும் ரூமுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அப்பா கிருபையா காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. டோன்ட் பிலீவ் யுவர் செல்ஃப். உங்களை நம்பாதீங்க சார், உங்க திறமையை நம்பாதீங்க சார், உங்க காசு பலத்தை நம்பாதீங்க சார், உங்க பலனை இல்ல சார். ஏன் தெரியுமா? சர்ச்சுக்குள்ள வரும்போது செருப்பை கழட்டி போட்டு உள்ள வர்றோம். அதுக்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அதுல ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? செருப்பு கழட்டி போடுற இடத்திலேயே, மேஜர் கொடுங்கயா, எஃப் மேஜர் கொடுங்க, செருப்பு கழட்டி போடுற இடத்திலேயே கழட்டி போட்டு உள்ள வரும் பொழுது என் ஜாதி, என் ஊரு, என் இனம், என் படிப்பு, என் காசு எல்லாம் தூக்கி அங்கே விட்டுட்டு உள்ள நான் வரும் பொழுது சாதாரண ஒரு மனுஷனா, உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், என்னை பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு உதவாத எண்ணில் நீருறவா நீரே, நீர் இல்லாத என் பொழுதும் விடியாதே, உதவாத எண்ணில் நீர் இல்லாத என் பொழுதும் விடியாதே, Don't believe yourself, brother. உங்களை நீங்களே நம்பாதீங்க. உங்க அறிவை, உங்க பணத்தை, உங்க ஆள் பலத்தை, உங்க பணத்தினுடைய பலனை நம்பாதீங்க சார், நம்பாதீங்க. சிலருக்கு தன்னுடைய அழகு மேல ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த வாலிப பிள்ளைல பாருங்க, அவங்கள செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படி விரிச்சு பார்த்துக்குறாங்க. உன் கண்ணை பாரு, உன் உதட்ட பாரு, எவனுக்கு கொடுத்து வச்சுக்கோ தெரியலையே உன்னை கல்யாணம் பண்றது. இவங்களே நோ சார். அடுத்தவங்களே நம்பாதீங்க, உங்களை நீங்களே நம்பாதீங்க. ஆவிக்குரிய பிள்ளைங்க இந்த வார்த்தை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ங்கிற வார்த்தை சொல்லவே கூடாது. ஒரே கான்ஃபிடன்ஸ்,
இட்ஸ் கம் ஃப்ரம் ஹெவன். அவரையே நம்பி இருக்கிறோம்ப்பா. 100க்கு 100. ஐயோ நேரம் ஆகுதுடா, பிரசங்கத்துக்கு வரேன். நல்லா கவனிங்க. அப்ப அடுத்தவங்களை நம்பாதீங்க, உங்களை நம்பாதீங்க. வனாந்தரத்தை பார்க்காதே, மனுஷர்களை, துருத்தியை பார்க்காதே, உங்களை நீங்களே பார்க்காதீங்க. அடுத்த அதே 15 திரும்ப படிங்க பாஸ்டமா. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழே விட்டு. போதும் பாஸ்டமா. சரி, இப்ப 3வது பாயிண்ட் சொல்லுங்க. செடியை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். செடியை பார்ப்பதை நிறுத்துங்கள். ஹலோ ஹலோ ஹலோ, செடியை பார்ப்பதை நிறுத்துங்கள். வாயை கொஞ்சம் திறவுங்கள். செடியை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். ஆஹா, ஆமா 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 ஆமா, போதும். இவ்வளவு சொல்லிட்டீங்கனாலே போதும். பாவம், வாய் வலிச்சிட போதும். தண்ணி இருந்தா குடிச்சுக்கிறேங்க. சரி, 3வது பாயிண்ட், செடியை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். அப்படின்னா என்ன? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இப்ப புள்ளைய கொண்டு போய் எங்க விட்டாகலாமா? அம்புபாயிர தூரத்துல செடிக்கு கீழே. செடினா என்ன? ஒரு மரத்துக்கு கீழே விட்டாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அப்படிதானையா? செடியில என்ன பாதுகாப்பு உண்டு? ஒரு 10 இலை இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆகார் பயணிச்ச அதே அந்த எங்க பிள்ளைய தூக்கிட்டு போனாலும் அதே இடத்துல நான் பயணிச்சேன். என்னை கூட்டு போனாங்க. அப்ப என்னை ஜீப்ல கூட்டு போனாங்க. அப்ப அந்த ரபி சொன்னாரு, பாஸ்டர் இந்த மாதிரி இருக்கிற ஒரு செடிக்கு கீழே தான் பாஸ்டர் ஆகார் பிள்ளைய விட்டா அப்படின்னு. அதை பார்த்தா அந்த செடி சொங்கி செடி மாதிரி இருக்குது. இப்படி ஒரு 4 இலை இருக்குது. ஒரு காத்து உஷ்ஷுன்னு அடிச்சா அது புடுங்கிட்டு போயிடும். அற்பமானது. சாதாரண ஒரு மரத்துக்கு கீழே விட்டாலும் அதனால ஒரு பயன் உண்டு. உங்க ஊர்ல வனாந்தரத்தில் ஒரு மரம், ட்ரீ ஆஃப் லைஃப் ஒன்று இருக்கு பாருங்க. நான் அதை கூகுளில் பார்த்துட்டு பெகரின் போகிறோம், ட்ரீ ஆஃப் லைஃபை பார்க்கணுன்னு ஆர்வமா போனா நம்ம ஊர்ல இருக்க சீம கருவலை உடமுள்ளு இதை பார்க்கறதுக்கு தான் இப்படி தூரம் வந்தமாயா. ஆனா 400 வருஷமா இருக்குதான். சரி, அது ஒரு பக்கம் போட்டோம். அப்படி ஒரு மரத்துக்கு கீழே விட்டாலும் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு. பிள்ளைய கொண்டு எதுக்கு கீழே விட்டுருக்கிறா சொல்லுங்கண்ணே? செடிக்கு கீழே விட்டுருக்கிறா. ஒருத்தி பிள்ளைய வச்சு 3 மாசம் வீட்டுக்குள்ள வச்சிருந்து அதுக்கு மேல வைக்க முடியலையான்னு நாணலை எடுத்து ஒரு பெட்டியை செஞ்சு உள்ளும் புறமும் கீழ் பூசி தார் பூசி பீசின் பூசி பிள்ளைய விட்டு நாணலுக்குள்ள வைத்து நதிக்குள்ள வைத்து தன்னுடைய தமக்கையை விட்டு பாதுகாத்தா. அவத்தாயா இவத்தாயா? இவ பேய். பிள்ளைய கொண்டு போய் செடிக்கு கீழே விட்டுருக்கிறா. கீழே சொறி மண்ணு. அப்ப செடிங்கிறது என்ன? ஒரு காத்து உஷ் நடிச்சா போயிரும். அப்படின்னா என்ன? டெம்பரவரி, இம்மை. இந்த உலகத்துக்குரியது, அழிஞ்சு போற ஒண்ணு, காத்தடிச்சு அழிஞ்சு போற ஒண்ணு. ஆண்டவர் சொல்றாரு 3வது, இம்மையை பார்ப்பதை நிறுத்து, ஊற்றாகிய நான் உனக்கு திறக்கிறவராய் இருக்கிறேன். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. செடியை வைத்து ஊற்றை உருவாக்க முடியாது, ஊற்றை வைத்து பல செடிகளை உருவாக்கலாம். சத்தியம் புரிஞ்சா ஆமென் சொல்லுவாங்க. முந்தின பாயிண்ட் கூட சொல்றேன் பாருங்களேன். ஆமா, ஊற்றை வைத்து துருத்தியை நிரப்ப முடியாது. மன்னிக்கணும். துருத்தியை வைத்து ஊற்றை நிரப்ப முடியாது, ஊற்றை வைத்து பல துருத்திகளை நிரப்ப முடியும். இம்மையை வைத்து நித்தியத்தை பெற முடியாதியா? ஆனா நித்தியத்தை வைத்து இம்மையை பெற முடியும். ஏசப்பா நம்ம கூட பேசட்டும். செடிக்காக நான் அழைக்கப்படல, ஊற்றுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இம்மைக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல நான். எப்ப எதுக்கு சர்ச்சுக்கு வர்றிய? ஒரு கல்யாணம் ஆகணும்ல. எதுக்கு ஆண்டவரை தெரிய? ஒரு குழந்தை பிறக்கணும்ல. எதுக்கு ஆண்டவரை எதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறிய? ஒரு வேலை வீசா வேணும்ல. எவ்வளவு நாள் விசிட்டிங் விசாலையா இருக்கிறது? எதுக்கு ஆண்டவரை தெரிய? இந்த வியாதி சோகமானும்ல. எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரியே பார்க்கறது. சொருகிறது எடுக்கிறது, ஜோம் பண்றது புடிங்கிட்டு போறது, ஜோம் பண்றது புடிங்கிட்டு போறது. ஆண்டவர் நீ வந்து முழங்கால் போடும் போதே முடிவு ஆச்சாடி இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல என்கிட்ட புடுங்கிறதுக்குன்னு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு என்ன பிரச்சனை, அதை கொஞ்சம் கழுவி சரி பண்ணுவோமே. அப்படி இல்லை சார், நான் இம்மைக்காக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, பிழைக்க வந்திருக்கிறீங்க, வாழ வந்திருக்கிறீங்க. நல்லது, வாழுங்க, சம்பாதிங்க, பிள்ளைகளை படிக்க வைங்க, ஊரில் வீடு கட்டுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கங்க, இந்த ஊருக்கு இந்த வாழ்க்கைக்காகவே நான் அழைக்கப்படலை, நான் நித்தியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு?
வீடு கட்டும்போது கூட நல்ல ஊரில் கட்டி உங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு டெடிகேட் பண்ணுங்க. ஆனால் அதில் இருக்கும்போதெல்லாம் ஒரு ஞாபகம் வரணும், இந்த வீடு எனக்கு நிலையானதல்ல, இது என் சந்ததிகள் அப்படி வாழ்ந்துட்டு போவாங்க, எனக்கு நித்தியமான ஒரு வீட்டை அப்பா வச்சிருக்கிறாரு. நகை வாங்கும்போது கூட வாங்கி போட்டுக்கிறங்க, தாராளமாக போட்டுக்கிறங்க. பாஸ்டம்மா பாஸ் போடாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அழைப்பு அப்படி இருக்கிறாங்க, பிரதிஷ்டை அப்படி இருக்கிறாங்க. நீங்கள் வாங்குறீங்களா, வாங்குங்க, போடுங்க. கோல்டு சிட்டியில் கூட போய் வாங்கி மாட்டுங்க. ஆனால் மாட்டும் போது இங்கெல்லாம் தொங்கும் போது தடவி பார்த்து ஒன்றை சொல்லிக்கிறங்க, இதெல்லாம் அநித்தியமான ஒரு நாள் நான் தங்க ரோட்லேயே நடக்க போகிறேனாக்கு நான். ஆமேனா? அல்லேலூயாவா? மண்ணுக்காக மாணிக்கத்தை வேறும் பூரணல பூவிலெந்தன் நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர். ஆஹா, மண்ணுக்காக லோக சுக மென்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனையில் என்னை சோதித்தார். பூரணல நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே. வெறும் செடிக்காக ஊற்ற நான் விட மாட்டேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் எனக்கு ஒரு செடி, எனக்கு ஒரு தேவை. ஆனால் நான் இதற்காக அழைக்கப்படலை. என்னுடைய வாழ்க்கை நோக்காது தான். அதான் பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சியை நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான அனைத்தை நம்ம சுற்றி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கி நம்ம முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதைகளை பொறுமையோடு, தட்ஸ் அவர் டெஸ்டினி. நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? ஒரு நாள் வரும் அன்றைக்கு இதெல்லாம் என்னை விட்டு போகும். நித்தியம் தான் எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். தி கிரேட் அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 33வது வயதில் மரித்து போனவர். ஒரு வியாதிப்பட்டு மரிச்சு போனார். உலகத்தின் பெரும்பகுதியை தன் கையில் கொண்டு வந்த மனுஷன் அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு சொன்னா, ஹிட்லர், இடியமீன், அலெக்சாண்டர் தி கிரேட்னா அப்படியே நடுங்கும். அட் த ஏஜ் ஆஃப் 33 was died. காய்ச்சல் வந்து மரிச்சார். அவர் சாங்கும்போது சொன்னார், 3 காரியம் சொன்னார். என் பிரேதத்தை கொண்டு போகும்போது பாக்ஸில் 2லேயும் ஓட்ட போட்டு என் கையை வெளியில் விரிச்சிட்டு போங்க. 2வது சொன்னார், என்னை கொண்டுட்டு போகும்போது உலகத்தின் தலை சிறந்த 4 டாக்டர்ஸ் என்னை தூக்கிட்டு போகணும். 3வது என்னை கொண்டு போகும்போது நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் என்னுடைய பிரேதத்தை முன்னாடி தூவி விட்டு கொண்டு போகணும். கேட்டாங்களாம், ஏன் கையை நீட்ட சொல்கிறீங்க? மகா அலெக்சாண்டர் தி கிரேட் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது நிர்வாணியாய் பிறந்தான். உலகத்தை தன் வசப்படுத்தினான். போகும்போது வெறுங்கையாய் போகிறான். ஏன் டாக்டர்ஸ் தூக்கிட்டு போக சொல்றீங்க? உலகத்தில் மிக சிறந்த டாக்டர்ஸ் கூட அலெக்சாண்டரை காப்பாற்ற முடியவில்லை என்பது உலகத்துக்கு தெரியணும். ஏன் பணத்தை தூவிட்டு போறீங்க? என் பணத்தை ஒன்றை கூட என்னால் கொண்டு போக முடியலன்றது ஊருக்கு தெரியணும். சார் நீங்கள் நல்லா வாழுங்க சார், ஹாப்பியாக இருங்க சார், நல்லா சம்பாதிங்க, நல்லா திருமணம் பண்ணுங்க, நல்ல பிள்ளைகளை பட்டு. ஐ ஹாவ் அ ஓன் ஹவுஸ் இன் 3 bedrooms. ஐ ஹாவ் அ கார்ஸ். கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார். திண்டுக்கல் ரெகபோத் ஏஜி சர்ச் திண்டுக்கல் யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. ஏறக்குறைய 9,000 சில்லற சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. 3 பாடல்கள் வெளியிட்டிருக்கிறேன், அது இருக்குது. அநேக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் ஒன்று தெரியும், இது எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்லை. அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். முதல்ல சொன்னேன், மனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்துங்கள், which means மனிதர்கள். நம்பர் 2, துருத்தியை பார்ப்பதை நிறுத்துங்கள், which means உங்களை. நம்பர் 3, செடியை பார்ப்பதை நிறுத்துங்கள், which means temporary. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். அடுத்த வசனத்தை 16 படிங்க கஷ்டமா. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக
போதுமா போதுமா போதுமா. கடைசியா பிள்ளைய கொண்டு போய் செடிக்கு கீழே விட்டுட்டு அம்புபாய்கிற தூரத்துல வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்றா. சொல்றா, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்றா. கண்ணு அங்கதான் போகுது. ஏன்னா பெத்த தாய்க்கு தானே, பெத்த தகப்பனுக்கு தாய்க்கு தானே வலி என்னன்னு புரியும். பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வயிறு வலியோடு வருது, பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு தலை வலிக்குன்னு சொன்னாலும் நம்ம துடிச்சிடுறோம். தாடி பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன், சாகிறத பார்க்கறதுனா என்னப்பா? சாவுனா என்ன? கடைசி பாயிண்ட், சாவை பார்ப்பதை நிறுத்துங்கள், ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். சாவுனா என்ன? what do you mean by சாவு அப்படின்னா, ஆகாது, நடக்காது, முடியாது, செத்து போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, மறுகையா, ஹார்ட்டு நின்று போச்சு, கிட்னி சட்னியா போச்சு, கல்லீரல் மண்ணீரலா போச்சு, ஆகாது, நடக்காது, முடியாது, செத்து போச்சு, ஒண்ணுமில்லை. இப்படியெல்லாம் கேட்கிறதையும் பேசுறதையும் நிறுத்துங்க, ஊற்று உங்கள் கண்களுக்கு தெரியும். அப்படின்னா என்னது? அவிசுவாசமாவே கன்ஃபஸ் பண்றது. ஆகாது சார், உன் புருஷனா அப்படித்தான், அவ குடியாரப்ப முடிஞ்சு போச்சு. உன் பிள்ளையா அவன்லாம் 10th தேர மாட்டான், அவன் ஆகாது, அவன் முடியாது, முடிஞ்சு போச்சு. டாக்டர் சொல்லிட்டாரா இன்னும் 2 மாசம் தான் தேருமா, அதோட முடிஞ்சிருமா. டாக்டர் யாரு? அவர் உடம்ப படிச்சவர், அப்பா உடம்ப படைச்சவர் சார். அவர் சொல்றாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், என் தழும்புகளினால் சுகமாகிறீர்கள், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து அவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிடியாளியை. வாக்குத்தத்தங்களை அள்ளி தூவுங்க சார், வாய் நிறையா சொல்லுங்க வாக்குத்தத்தங்களை. உன் வீட்டின் நிலைக்கால்களிலே எழுதி போடு. ஆமா, இந்த ஊர்ல தான் நான் பார்க்கிறேன், ஒருத்தர் வசனம் போடுறது கிடையாது. காரை புதுசா வச்சிருக்காங்க, ஒரு வசனம் ஒன்று போடக்கூடாதா நம்ம தெரியல, எனக்கு என்ன சட்டமோ நமக்கு தெரியல. நம்ம ஊர்ல பார்த்துருக்கீங்களா, முன்னாடி ஒரு வசனம், பின்னாடி ஒரு வசனம், முன்னாடி ஒரு பிரைஸ் லார்ட், பின்னாடி ஒரு வசனம். கார்கள்ல வசனங்கள், வாக்குத்தத்தங்கள். ஆகாது, நடக்காது, முடியாது. இந்த பாருங்களேன், இந்த ஆகாது, நடக்காது, முடியாது, செத்து போச்சு, அம்புடுதான், இப்படி சொல்ற ஆளை தூரத்துல பார்த்தாலே கொரோனா பேஷண்ட பார்க்குற மாதிரியே பார்க்கணும். கொரோனா பேஷண்ட பார்த்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ போய் கை கொடுத்து, ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க ஒரு கரைக்கு டீ குடிப்போம், எங்கள் வீட்டுக்கு கூடுவீங்களா? அவனை பார்த்து ஆத்தாடி கொரோனாக்கார வரான்டா அப்படின்னு 4 தெருவு தாண்டி ஓடுவோமா, ஓட மாட்டோமா? இந்த ஆகாது, நடக்காது, முடியாதுன்னு பேசுறாலும் ஒரு விதமான கொரோனாக்காரன் தான். அவனை கூப்பிட்டு நம்ம வீட்டில் உட்கார வச்சோம்னா, அவன் கூட டையப் வச்சோம்னா, அவனும் அவிசுவாசத்தில் செத்து நம்மளையும் அவிசுவாசத்துக்குள்ள கொள்ளும். ஆத்தாடி காலில் அடிபட்டுருச்சா பார்க்கணுங்க அண்ணே, பார்க்கணும். ஏற்கனவே உங்களுக்கு 600 இருக்குதுண்ணே சுகரு. இப்படித்தான் விரல் அடிபட்டுச்சுன்னா புண்ணு ஆறவே ஆறாது. முதல்ல விரல் எடுப்பாங்க, அப்புறம் காலே எடுத்துருவாங்க. விசுவாசி, என் தேவன் எனக்காக ஒரு அற்புதத்தை செய்வாருங்க. அப்பா என் கூட இருக்கிறாருங்க. ஆகாது, நடக்காது, முடியாது, என்னையெல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. நான் 10th கணக்கு பரீட்சையில் 28 மார்க் வாங்கி ஃபெயிலு. அதை பார்க்குறத பாரு, அவனால நீன்ற மாதிரி பார்க்குறத பாருங்க. கணக்கில் 28 மார்க் வாங்கி ஃபெயிலு. மொத்தம் 5 சப்ஜெக்ட் உண்டுல்ல, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு. அதில் கணக்கில் 28 மார்க். நீங்கள் உடனே மீதியிலலாம் 81, எல்லாத்துலேயுமே 35 மார்க் தான். எனக்கு ஒன்று தெரியும், நான் 32 33 வாங்கியிருப்பேன். அதிலெல்லாம் வாத்தியார் போட்டு பாஸ் பண்ணி விட்டார். கணக்கில் போட முடியல, 28 வாக்கி ஃபெயில் ஆகி போயிட்டேன். மொத்தமே நம்ம டோட்டல் 200 தாண்டலை. ஆனால் அன்னைக்கு தான் நான் ரட்சிக்கப்படுறேன். எங்கள் சர்ச்சில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, பாஸ்டர் போய் உருப்பட மாட்டான், பாஸ்டர் போய் வழங்க மாட்டான், பாஸ்டர் போய் ஊழியத்தை இழுத்து முடுறதுக்கு தான் வந்திருக்கிறான், இந்த பையன் விளங்க மாட்டான். ஏன்னா இப்படி ட்ரம்ஸ் வாசிப்பேன், அப்புறம் பிரசங்கம் பண்ணும்போது ஓடிடுவேன், திரும்ப முடிவு பாட்டு பாடும்போது வந்துடுவேன். அப்போ பிரசங்கத்துக்குலாம் உட்காரதே கிடையாது. அப்படியே ஒரு நல்ல வாழ்க்கையே இல்லை, முடிஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு நான் அப்பா சமூகத்தில் முழங்கால் போட்டுச்சோம், ஆண்டவரே இன்னைக்கு ஒரு தடவை பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் ஊழியத்தை நான் செய்கிறேன் சப்பா. இந்த பேசுகிறாங்க பாருங்க, இந்த விசுவாச பயிலுக, இவங்களுக்கு முன்னாடி என் தலையை நிமிர்த்துங்கப்பா அப்படின்னு அன்னைக்கு நைட்டு சோம் பண்ணுறேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 6 மாதம் கழிச்சு, இப்போல்லாம் எப்படி சிஸ்டம் தெரில, அப்போல்லாம் 6 மாதம் கழிச்சு அட்டம்ப்ட்னு சொல்லுவாங்க, அக்டோபர் அட்டம்ப்ட், அதை எழுதினேன். 28 திருப்பி போட்டால் எத்தனை கணக்கில் நீங்களும் பயிலா 83 மார்க்கு வாங்கி நான் பாஸ் பண்ணிட்டேன்.
+2ல 1000க்கு மேலே BA இன் கோல்டு மெடலிஸ்ட், MA இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ், MPhil இன் கோல்டு மெடலிஸ்ட், PhD டாக்டர் மைக்கேல் ராஜாகி இன்றைக்கு ஊழியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். எங்க ஊர்ல PhD டாக்டரேட் செக்குலர்ல முடிச்சு பாஸ்டா இருக்கிறது நான் தான். மற்றவங்களாம் பைபிள் காலேஜில் அவங்க டிடி என்னமோ போட்டுக்கிறாங்க, அது எப்படி வாங்கினாலும் நமக்கு தெரியாது. ஆனால் செக்குலரில் உலக படிப்பில் PhD முடிச்சுட்டு தேசங்களுக்கு 33 தேசங்களுக்கு பயணிக்கிறதுக்கு 3 பாஸ்போர்ட்டை முடிக்கிறதுக்கு அப்பா உதவி செய்திருக்கிறாரு. ஆகாதென்று தள்ளினக்கல் மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவாரே. நான் சொல்றேன், நீங்க எந்த பிள்ளை, ஒருவேளை 2 பிள்ளை இருக்குன்னா இந்த பிள்ளை விளங்காது, இவன் தான் நல்லா வருவான் நினைக்கிறீங்க பாருங்க, அந்த விளங்காதவன் சொல்ற பிள்ளையை தான் கர்த்தர் தூக்கி நிறுத்தி உங்களுக்கு சோறு போட வைப்பார். கடைசி நாட்கள்ல நடக்கும், அப்படித்தான் செய்வார் அப்பா. ஆமா, 4 காரியம். வனாந்திரத்தை பார்ப்பதை நிறுத்துங்கள், மனுஷ பயவுளைகளை பார்க்கிறத நிறுத்துங்க. 2வது, துருத்தியை பார்ப்பதை, உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பார்க்காதீங்க. 3வது, அக்காவுக்கு கொட்டாய் வந்துருச்சு. 3வது, செடியை பார்ப்பதை நிறுத்துங்கள். அப்படின்னா டெம்பரவரி இம்மையை பார்க்கிறத நிறுத்துங்க. 4வது, ஆமென் ஸ்தோத்திரம், என்ன சொன்னேன் சொல்லுங்க, சாவை பார்ப்பதை நிறுத்துங்க. ஆகாது, நடக்காது, முடியாது, அவிசுவாசத்தை நிறுத்துங்க. இப்ப நல்லா கவனிங்க, இந்த நாளை பார்க்கறத நிறுத்திட்டு அந்த மகா இப்ப கடைசியா கண்ணை மூடுறா. ஸ்தோத்திரம், இனி இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். வனாந்திரத்தை பார்க்கல, ஆமென் ஸ்தோத்திரம், துருத்தியை பார்க்கல, செடியை பார்க்கல, ஆமென் ஸ்தோத்திரம், சாவை பார்க்கல. என் கண்களை மூடி உங்களை பார்க்கிறேன் ஆண்டவரே, உங்களை பார்க்கிற ஆண்டவரே. கண்களை மூடுனா அவரை நோக்கி பார்த்தா, யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் ஓ எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவர், என் ஜெபங்கள் அனைத்திற்கும் அனைத்திற்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தன் கண்ணை திறக்கிறாள். தனக்கான ஊற்றை அவள் கண்கள் பார்க்கிறது. ஆமா, கேமராவை எடுக்கிறவர் கை தட்டுறாரு, நீங்க சும்மா உட்கார்ந்துருக்கிறீங்களே, கை தட்டி அப்பாவை துதிங்கனே, துதிங்கனே, துதிங்கக்கா. இப்ப காலியா போன துருத்திய எடுத்தா தண்ணி பிள்ளைக்கு ஊத்துறா, எடுக்கிறா பிள்ளைக்கு ஊத்துறா. செத்துக்கிட்டு இருந்த பிள்ளை தண்ணி உள்ள இறங்க 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 ஜீவன் வருது, பலன் வருது, கண்ணு பலனடையுது, காது பலனடையுது, உடல் பலனடையுது, முழு பலனடைஞ்சு உயிரோட வந்துட்டான். இப்ப அம்மா பார்த்து கேட்கிறான், அம்மா நான் செத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னியம்மா, எப்படிமா எனக்கு உசுர் வந்துச்சு? அவங்க அம்மா சொல்றா, இந்த ஊட்டுடா இந்த ஊட்டுடா, இதுல இருந்து தாண்டா தண்ணி வந்துச்சு. நல்லா தெரியுமாமா, இந்த ஊட்டு தான் நல்லா தெரியுமா? வழக்கமா வழக்கமா வழக்கமா, அந்த கடப்பாரை தூக்கிட்டு வா, அந்த மண்வெட்டியை தூக்கிட்டு வா. தோன்றான் தோன்றான் தோன்றான், தண்ணி வந்தது, பெட்ரோல் வருது, க்ரூட் ஆயில் வருது, டீசல் வருது. அங்க தோன்றான், தண்ணி வருது, பெட்ரோல் வருது, டீசல் வருது. இங்க தோன்றான், தோன்ற பக்கமெல்லாம் தண்ணியை தாண்டி க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல் வருது. அதுதான் இன்னைக்கு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெஹரின்கிற நாடு. UAE, யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் என்று அழைக்கப்படுகிற துபாய், ஷார்ஜா, அபுதாபி, அஜ்மல் குயின், அந்த 7 எமிரேட்ஸ், உம்மல் குயின், ஃபிஜிரோ, கத்தார், ஒமான், மஸ்கட், சவுதி அரேபியா, ஆல் த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வாதமா வச்சிட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் யாரு? இவன் யாரு? யாரு? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த டூப்ளிகேட்டு. அவனையே அம்புட்டு ஆசீர்வதிப்பார்னா நான் யாரு? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஒரிஜினல் என்னை எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சத்தியம் புரியுதா? சத்தியம் புரியுதா? சத்தியம் புரியுதா? ஒன்னே ஒன்று, நான் எதை பார்க்குறேன்றதான் முக்கியம்.
மனுஷனை பார்த்து, உங்களை பார்த்து, இம்மையை பார்த்து, அவிசுவாசத்தை பார்த்து கண்ணை விளக்குங்க. பார்க்க வேண்டிய அவரை மட்டும் நோக்கி பார்த்துட்டே இருங்க. டப்புன்னு எந்திரிங்க பார்ப்போம், வேகமாக எந்திரிங்க பார்ப்போம். ஆமாம், இதான் உங்கள் டப்பாக்கும். ஐயோ அக்கா, பைபிளுக்கு அப்புறம் சிப்பு போடலாம்க்கா. பைபிளுக்கு சிப்பை போட்ட பைபிள் ஒரு பைக்குள்ள வச்சு பைக்கு ஒரு சிப்பை போட்டு எந்திரிங்கக்கா, டைம் ஆகுது. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா அக்கா? ஸ்தோத்திராண்டவரே, எந்திரிச்சிட்டீங்களா? ஆமேன். இனி என் கண்ணு அவரை மட்டும் பார்த்துட்டே இருக்கும். ஆமேன். எல்லா கண்களை மூடலாம், எல்லா கண்களை மூடலாம். அப்படி இந்த பல்லவியை பாடும் பொழுது அப்படியே ஸ்தோத்திரம் ஐயா கையில் கொடுத்துட்டு நான் அப்படியே மூவ் பண்ணுறேன். அப்போ இன்னும் யார் கொண்டு விடுவா பாஸ்டர்? சரி, பேசிக்கலாம் பாஸ்டர். சரி, அப்படி எல்லாரும் எழுப்பின கண்களை மூடலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உங்க சத்தங்களை உயர்த்தி பாடுங்க பாபா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா, பார்க்க வேண்டிய அவரை ஓ ஏசையா, அரகபமமம Jesus, ஏசையா, ஏசையா, ஓ ஏசையா, உலக வெறுக்க ஏசப்பா தேடோ அணைக்கின்றீ. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. பரிசுத்த நம்மோடு பேசியிருக்கிறார் இன்றைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஊற்றுகளை காண வேண்டுமே என்னால் நாம் வனாந்திரத்தை பார்க்கக்கூடாது. எல்லா கண்களையும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இதனால் கேட்ட வார்த்தையின்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கையில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். மனுஷனை நாங்கள் நம்பக்கூடாது, என் சுயத்தை நாங்கள் நம்பக்கூடாது கர்த்தாவே. தற்காலிகமான நன்மைகளை நாங்கள் நம்பக்கூடாது, தற்காலிகமான உலகத்தை நாங்கள் நம்பக்கூடாது. தாவே ஸ்தோத்திரம் சொல்லு. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமீன். அதே போல தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் சொன்ன 4 வனாந்தரமான சூழ்நிலைகள் நாங்கள் பார்க்காதபடிக்கு, தாவே அவிசுவாசமான வார்த்தைகள் நாங்கள் பேசாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளுவதுக்காய் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறோம். தாவே நாங்கள் ஜீவ ஊற்றாக இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கும்படியாய் கிருபை தருவீராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் கர்த்தாவே உங்கள் கரங்களை மார்போடு சேர்த்து வைத்து கர்த்தாவே எல்லா சூழ்நிலையும் நாங்கள் உண்மையே நம்ப, உண்மையே பார்க்க கிருபை தருவதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமையடைவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல பகாரங்களை மறவாதே.
அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேது போல ஆகிறது. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்திற்கு ஆசீர்வாதம். பிதாவினுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த ஐக்கியம் அன்னியும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்த நிரந்தரமாக தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவாராக. God bless you, God bless you, God bless you.